الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மீதும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய தூதுவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை அனுதபராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எம்மவர்கள் எல்லோர்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் மாற்றத்திற்கான மாதம் ரமலான் என்பதொரு தலைப்பில் குறுகிய நேரத்திற்குள் அல் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பை விடுவதற்குரிய காரணம் இல்லாமல் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பை நோக்க வேண்டும், அவர்கள் மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, யார் ஒரு மனிதனை ரமலானுடைய மாதம் வந்து அடைந்து அந்த மாதமும் அந்த மனிதனை விட்டு பிரிந்து செல்லுகின்ற போது அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல், பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தன்னிலே அவர் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அவரை விட்டு பிரிந்து விடைபெற்று செல்லுமாக இருந்தால் அவர் நஷ்டவாளி, அவர் கைதேசப்பட்டவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இபாதத்களையும் கடமையாக்கி உபரியான பரலான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நபிகளார் மூலம் எங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு கூலி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன நபிகளார் நோன்பை பற்றி சொல்லுகின்ற போது அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவுதான் என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா வரையறை இல்லாமல் அவருடைய கூலியை சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதுவரும் அல்லாஹ்வும் இவ்வளவு முக்கியப்படுத்தி கட்டாயப்படுத்தி இந்த நோன்பை சொல்லுகிறார்கள் என்றால் உண்மையிலே இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் பெருமதியும் வெகுமதிகளும் அதிகமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த நோன்பின் பெருமதியை உணர்ந்து இந்த காலங்களில் இபாதத் செய்கின்ற நாங்கள் இதனுடைய உண்மையான நோக்கம் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நோன்பின் மூலம் எதனை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து எங்களுடைய இபாதத்களை நாங்கள் அதற்கு ஏற்றாற்போல் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 183வது வசனமாக சொல்லுகின்ற போது இதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்த நோன்பின் நோக்கமும் எதிர்பார்ப்பும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சதாரிகளாக தக்வா உடையவர்களாக எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வழிபடக்கூடிய உணர்வை உங்களிலே ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே வெறுமனே பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் சில மணி நேரங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு மாத்திரம் இந்த நோன்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருடைய நோன்பை நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும், அதுதான் இந்த நோன்பின் நோக்கம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இறையச்சம் தக்வா என்பது எங்களுடைய வாய் பேச்சுக்களாகவும் எமது உள்ளத்தின் உணர்வுகளாக, எண்ணங்களாக, எமது உடல் உறுப்புகளின் செயற்பாடுகளாக இருக்க வேண்டும். நாங்கள் வாயினால் பேசுகின்ற போது பொய் பேசக்கூடாது, அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவினால் ஒரு மனிதன் நரகம் செல்லுவான் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், சஃபியா குட்டையானவள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கடுமையாக எச்சரித்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு கடலிலே போட்டால் கடல் முழுவதும் அழுக்காகிவிடும் என்று தன்னுடைய மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகின்ற இறுதி மாநாட்டிலே வைத்து சஹாபாக்களுக்கு பல உபதேசங்களை செய்கிறார்கள். பல லட்சம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேச
அதனை பின்னால் இருந்தவர் சத்தமிட்டு பேச, அதனை அடுத்தவர் சத்தமிட்டு பேச, எல்லா சஹாபாக்களுக்கும் நபிகளாருடைய செய்தி கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், அலா பல்லக்துக்கும் ரிசாலாத்தி ரப்பி, நான் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை, எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். கேட்டபோது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம ஃபஷத், யா அல்லாஹ் நீ சாட்சி, நான் சொல்லிவிட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அந்த சஹாபாக்களுக்கு அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி நபிகளார் சொல்லிய விடயங்கள் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுவதில் மிக முக்கியமான ஒன்று, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஹ்லாக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இன்றைய அரபாவுடைய தினம் ஹஜ்ஜாஜிகளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தினமோ, இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு பெருமதியானதோ, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு பெருமதியானதோ, அதுபோன்று உங்களில் ஒருவருடைய மானம் புனிதமானது, உங்களில் ஒருவருடைய பொருளாதாரம் உயர் புனிதமானது. எனவே நீங்கள் அடுத்தவருடைய மானம் இலக்குகின்ற அடிப்படையில் உங்களுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள கூடாது, பேசக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே நாம் இந்த நோன்பு 30 நாட்கள் நோக்குவோம் என்றால் இப்படியான இரையற்ற மாற்றம் எங்களில் ஏற்பட வேண்டும். வாயை நாங்கள் கட்டுப்படுத்தி பேசுகின்ற போது அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். எங்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சுய பரிசோதனை செய்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற அம்ராதுல் குலூப் என்று சொல்லுகின்ற உள்ள நோய்கள், வஞ்சகம், பொறாமை, அடுத்தவர்களை பற்றிய தப்பான எண்ணங்கள், இப்படியான இஹ்லாஸ் இல்லாத இபாதத்களின் போது முகஸ்தூதி, இப்படியான எண்ணங்களை விட்டு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்லுகத்தன் இதா ஸலுஹத் ஸலுகல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விடுமாக இருந்தால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர் பெற்றால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும், சீர் கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த உள்ளம் மிக முக்கியமான ஒன்று. இந்த இறையச்சத்துக்குரிய இடம் உள்ளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய நபித்தோழர்கள் இந்த உள்ளத்தை அதிகமாக பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஹந்தலா இப்னு அபு ஆமிர் என்கின்ற ஒரு நபித்தோழர் செய்தி அறிவிக்கிறார், லக்கியனி அபூபக்கர், ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பாதியோரமாக சந்தித்தார். சந்தித்து கேட்டார், கைஃப அன்த, ஹந்தலாவை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன சொல்லுகிறீர்கள், ஏன் என்று கேட்கிறார்கள். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் உஹது யுத்த காலத்தின் போது ஷஹீதாக்கப்பட்டவர். இவர் ஷஹீதான போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரசீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டது ஒரு நபித்தோர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நபித்தோர் சொல்லுகிறார், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிறார். யார் இந்த முனாஃபிக்கீன்கள், இந்த நயவஞ்சகர்கள் யார்? அல்லாஹ் 2வது அத்தியாயத்திலே சொல்லுகின்ற போது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிஃபாக்குடைய தன்மை என்னிடத்திலே வந்துவிட்டது என்று ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் என்று கேட்டபோது சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு நபிகளாரின் சபையிலே இருக்கிறோம். யுதக்கிருனபில் ஜன்னத்தி வன் நார், சுவர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லுகிறார்கள். ஈமான் அதிகரித்த நிலைமையிலே இருக்கிறோம். அதே சபையை விட்டு நபிகளாரை விட்டு வீட்டுக்கு வந்து மனைவியோடு பிள்ளைகளோடு நாங்கள் ஒன்றிய சேருகின்ற போது அதே ஈமான் இல்லையே, அதே நிலைமையில் நாங்கள் வீட்டிலே இல்லையே. நபிகளாரிடத்தில் ஒரு முறையும் வீட்டில் ஒரு முறையும் என்றால் நயவஞ்சகத்தின் அடையாளம் தானே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் அந்த உணர்வு உண்டு என்று சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்? அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ராவுடைய மிஅராஜுடைய பயணத்தை சொன்னபோது முதலாக உண்மைப்படுத்திய சித்திக். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லௌலத்தகலனி அல்லாஹு கலீலன் லத்தகத்து அபூபக்கர் கலீலா, அல்லாஹ் என்னை இந்த உலகத்தின் உற்ற நேசனாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டிருப்பானாக இருந்தால் லத்தகத்து அபூபக்கர் கலீலா, அபூபக்கரை நான் எனது உற்ற நேசனாக எடுத்துக் கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஒரு நபி தோழர் சுவர்க்கவாசி. அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் அந்த உணர்வு ஏற்படுகிறது. வாருங்கள் நபிகளாரிடத்திலே செல்லுவோம்.
இரண்டு பேரும் சென்று நபிகளாரிடத்திலே விடயத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லவ் ததுமூன அலமா தக்கூனூன அலைஹி இந்தி, நீங்கள் என்னிடத்தில் இருப்பது போன்று பாதையோரங்களிலும் வீடுகளிலும் இருப்பீர்களாக இருந்தால் லசாஃபஅத்குமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய வானவர்கள் வானலோகத்திலிருந்து இறங்கி வந்து நீங்கள் செல்லுகின்ற பாதையிலும் நீங்கள் இருக்குகின்ற விருப்பிலும் உங்களுக்கு வந்து கைலாக செய்வார்கள், முசாபகா செய்வார்கள். அப்படி இருக்காது, ஈமான் கூடும் குறையும், அது நிஃபாக்குடைய தன்மை அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களை அனுப்பி விடுகிறார்கள். எனவே அந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி நபி தோழர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து என்னுடைய உள்ளம் எந்த நிலையிலே இருக்குகிறது, என்னுடைய உள்ளத்துடனான நிலை தொடர்பு என்ன என்பதை தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து தங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் இப்படியான உள்ள மாற்றத்தை தான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குகிறது. அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இருக்குகின்ற உள்ள நோய்களுக்கு அல் குர்ஆன் நிவாரணி. இது அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அது அல் குர்ஆன் அருளப்பட்டதால் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் ஒரு இரவை 1000 மாதங்களை விட கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அஹ்லுல் குர்ஆன்களாக மாற வேண்டும், குர்ஆனை உடையவர்களாக மாற வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லோரும் ஒரு பிள்ளையை கண்டு பெற்றோர்களும் பெற்றோர்களை கண்டு பிள்ளைகளும் இரத்த உறவுகளும் விரண்டு ஓடுவார்கள். ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனது நிலைமை என்று ஓடுவார்கள். அந்த நேரத்திலே குர்ஆனும் நான் நோற்று நோன்பும் நாளை மறுமையில் எனக்காக நின்று வாழாடும். யா அல்லாஹ், என்னை ஓதியவன் யா அல்லாஹ், என்னை கண்ணியப்படுத்தியவன் யா அல்லாஹ் என்று அந்த குர்ஆன் எங்களுக்காக வாதாடும். அந்த குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். கடந்த காலங்களில் ஓதிய குர்ஆன்களாக இருக்காமல் நாங்கள் அதனுடைய மொழி புரிந்து அதனுடைய விளக்கம் தெரிந்து ஓத வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறான், நரகத்தை பற்றி சொல்லுகிறான், மன்னரையை பற்றி சொல்லுகிறான். அப்படியான வசனங்களை ஓதுகின்ற போது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லுகிறானே, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்கள் குர்ஆனிய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறானே, அப்படியான உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாற்றம் அடையும். பொருளை தெரிந்து விளக்கம் தெரிந்து ஓதுகின்ற போது அல்லாஹ் சூரா சுமர் என்ற அத்தியாயத்தில் உதாரணமாக அல்லாஹ் சுவர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா 73 74 வசனமாக சொல்லுகின்ற போது வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா, அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்தவர்கள் நரகத்தில் கூட்டம் கூட்டமாக தள்ளப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா வஃதியத் அபுவாபுஹா, அந்த நரகத்தில் அவர்கள் கொண்டு வரப்படுகின்ற போது நரகத்து வாயில் அவர்களுக்காக வேண்டி திறக்கப்படும். நரகத்து காவலாளி அவர்களை பார்த்து கேட்பாராம், அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனின் வேத வசனம் குர்ஆனை ஓதி காண்பிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு வரவில்லையா? வயந்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வரவில்லையா என்று அந்த நரகத்து காவலாளி கேட்பார். இவர்கள் சொல்லுவார்கள், பலா வந்தார்கள், நாங்கள் புறக்கணித்தோம் என்பதை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அடுத்து சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது வஸீகல்லதீன தகவு ரப்பஹும், அல்லாஹ்வை பயந்து இறையச்ச உணர்வோடு எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக தள்ளப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா வஃதிகத் அபுவாபுஹா, அந்த சுவர்க்கத்து அடியிலே அவர்கள் வரும்போது அவர்களுக்காக அந்த வாசல் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சுவனத்து காவலாளி அவர்களை பார்த்து சொல்லுவார், ஸலாமுன் அலைக்கும் திபத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாக வேண்டும், இந்த சுவர்க்கத்தில் நிலைத்திருப்பவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சுவசேதனம் சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்படியான குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பொருள் தெரிந்து அதனுடைய அர்த்தம் தெரிந்து ஓதுகின்ற போது நிச்சயமாக ஈமானிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ரமலான் எங்களிடத்தில் எதனை எதிர்பார்க்குகிறதோ, எதனை அடைவாக எதிர்பார்க்குகிறதோ அப்படியான அடைவை நிறைவேற்றியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியானவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.